வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி அபுதாபி பட்டத்து இளவரசர் சந்திப்பு, இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த பேச்சுவார்த்தை. மணிப்பூருக்காக ஒரு நொடி கூட பிரதமர் செலவிடவில்லை, காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கை விவகாரம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்துக்கு மத்திய அமைச்சர் பதில். இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கு அம்மை தொற்று உறுதி, மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. வியட்நாமில் பலத்த புயல் மழை, வெள்ளத்தில் சிக்கி 59 பேர் பலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடியை சந்தித்த அபுதாபி பட்டத்து இளவரசர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேச உள்ளார். அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவருடன் அமீரகத்தின் பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் இந்தியா வந்தனர். பட்டத்து இளவரசராக முதல் முறையாக இந்தியா வந்த அவருக்கு டெல்லியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அபுதாபி பட்டத்து இளவரசர் டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்தனர். இதையடுத்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவையும் அபுதாபி பட்டத்து இளவரசர் சந்தித்து பேச உள்ளார். டெல்லியில் இன்றைய நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு நாளை மும்பை செல்லும் பட்டத்து இளவரசர் அங்கு இரு நாடுகளின் வர்த்தக பிரமுகர்கள் பங்கேற்கும் நிகழ்வில் கலந்து கொள்கிறார். மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை இன்னும் கட்டுக்கடங்காமல் தொடர்கிறது என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை இன்னும் கட்டுக்கடங்காமல் தொடர்கிறது என்றும் இதற்கு பாஜக அரசுக்கு உடந்தையாக இருந்ததன் விளைவுகளை மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் மணிப்பூரில் பாதுகாப்பு சூழலுக்கு மத்திய அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மணிப்பூர் வன்முறையை விசாரிக்கும் சிபிஐ, NIA மற்றும் பிற அமைப்புகளை மோடி அரசு தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரை போலவே மத்திய உள்துறை அமைச்சரும் மணிப்பூரில் பாதுகாக்க தவறினார் என்றும் மணிப்பூர் மாநிலத்தில் நிலவும் வன்முறையை நிறுத்த பிரதமர் நரேந்திர மோடி ஏன் விரும்பவில்லை என மணிப்பூர் மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளதாக மல்லிகார்ஜுன கார்கே அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கைக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்ததை தொடர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது சமூக வலைதளத்தில் பதில் அளித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கைக்கு மறுப்பு தெரிவித்த மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படுகிறது என்றும் சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் தமிழகத்திற்கு நிதி தர மறுக்கும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது சமூக வலைதள பதிவில் மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுவது என்பது ஜனநாயக நாட்டில் வரவேற்கத்தக்கது என்றும் மாநிலங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்கருத்து தெரிவிப்பது அரசியலமைப்பு மற்றும் ஒன்றுபட்ட இந்தியாவின் மதிப்புகளுக்கு எதிரானது என தெரிவித்திருந்தார். மேலும் இந்திய மக்களின் ஞானத்தை கொண்டு பலதரப்பட்ட ஆலோசனைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை என தெரிவித்தார். மேலும் தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா என்றும் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வு நடத்துவதை எதிர்க்கிறீர்களா என பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். மேலும் அரசியல் ஆதாயத்தை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்றும் பதில் அளித்துள்ளார். வியட்நாம் நாட்டை தாக்கிய யாகி சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வியட்நாமை தாக்கிய யாகி புயல் காரணமாக பல்வேறு பகுதிகள் சேதமடைந்துள்ளன. காவ்பாங் மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக பாலம் இடிந்து விழுந்ததில் 20 பயணிகளுடன் சென்ற பேருந்து அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் அப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல புதோ மாகாணத்தில் ஆற்றின் இரும்பு பாலம் இடிந்து விழும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அங்கும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 3 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காணாமல் போன 13 நபர்களை தேடும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. மழைக்கு இதுவரை 59 பேர் பலியாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் ஒருங்கிணைப்பில் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பாக 300 கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக மாநில அளவில் 31,220 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 3,74,277 மகளிருக்கு கடன் உதவிகள் வழங்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி என்பது திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் அளித்த நற்சான்று என்றும், அரசு திட்டங்களை தேடி வந்த காலம் போய் தற்போது மக்களை தேடி வந்து அரசின் திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். இதில் அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பழனிவேல் தியாகராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், தங்க தமிழ்ச்செல்வன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெறவுள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடைக்கானலுக்கு வருகை தந்திருந்தார். இந்நிலையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த அமைச்சர் திடீரென்று விடுதி அருகே இருந்த கொடைக்கானல் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று ஆய்வு செய்தார். ஆய்வின் போது ஒரு சில இடங்களில் ஆசிரியர்களுக்கு உண்டான தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மாணவர்களுக்கு சில அறிவுரை வழங்கினார். அப்போது பேசுகையில், ஆசிரியர்களிடம் அதிகமான சந்தேகங்களை கேளுங்கள், அப்போதுதான் உங்களுடைய பாடங்களை முழுமையாக அறிய முடியும் என்றும், பள்ளிக் கல்வித்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் முதலமைச்சர் தொடர்ந்து செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆய்வின் போது கொடைக்கானல் நகராட்சி துணைத் தலைவர் மாயக்கண்ணன் உடன் இருந்தார். சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அந்த பள்ளிக்கூடம். ஆனால் ஏன் எதுக்கு முதல்ல கேட்டு அந்த சந்தேகத்தை முதல்ல தீர்த்து வச்சுக்கணும். அதனால தான் இத்தனை ஆசிரியர்கள் காத்துக்கணும். நீங்கள் சந்தேகம் கேட்க அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. இன்னும் நமக்கு அதிகப்படியாக இன்னும் நம்ம நிறையா படிச்சு இன்னும் எளிமையான வகையில் பேசி புரிய வைக்கணும்ப்பா பிள்ளைங்களை அப்படிங்கிற ஆசை அவங்க இன்னும் அதிகமாக வரும். அதனால் எப்போவுமே டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த பிள்ளைங்களை காட்டுறது அவ்வளோ அக்கறை. அந்த அக்கறையின் காரணமாக நீங்கள் நல்லா வரணும்னா நீங்கள் நல்லா போய் நீங்கள் வந்து சம்பாதிச்சு அவங்க கொடுக்கப்படுறது உங்கள் அப்பா அம்மா தான் கொடுக்கப்படுறீங்க. ஆனாலும் அவங்களோட பெருமை, என்னோட மாணவி இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா, என்னோட மாணவி இப்போ எங்கே பணியாற்றிருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் பெருமை. அவங்க வேறு எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கே கொடுத்துருக்கக்கூடிய நல்லாசிரியர் விருதுன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். தமிழ்நாடு அரசு பள்ளிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசின் மாநில பாடத்திட்டம் குறித்தும் விமர்சனம் செய்வதை ஆளுநர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கும் விழாவை மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து நெல்லையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி அட்டைகளை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தமிழ்நாடு அரசு பள்ளிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டங்கள் குறித்தும் விமர்சனம் செய்வதை ஆளுநர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் உட்பட பலர் உடனிருந்தனர். கவர்மெண்ட்ல ஹெட்டே அவங்க தானே, நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் தான் நம்முடைய தமிழ்நாடு கவர்னராட்ட இருக்காங்க. அரசு பள்ளியில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது உண்மை இல்லை. சரியான தகவல் அவங்களுக்கு போய் சேரல. நான் நினைக்கிறேன் மாண்புமிகு ஆளுநர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை தவிர மீதி பணியில் இருப்பது போல தான் எல்லாரும் இருப்பாங்களோன்னு நினைக்காங்க. அது உண்மை இல்லை, தவறு. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் நிறைய நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. எல்லா துறைகளிலும் இன்றைக்கி இந்திய அளவில் விஞ்ஞானிகள் அதிகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் இருக்கிறாங்க. அது திரும்ப திரும்ப அவங்களுக்கு என்ன வருத்தமோ தெரியல. ஒன்று அவங்களுக்கு கஷ்டமாட்டு இருக்கலாம், சனாதன தர்மத்து என்ற பாடம் வைக்கலை, அந்த இது வைக்கலை அவங்க, அது ஒரு வருத்தமாட்டு இருக்கலாம். நடிகர் விஜயை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை என்றும், பலமான போட்டி போடக்கூடிய கட்சி தேவை, அப்போதுதான் உற்சாகமாக தேர்தல் பணி ஆற்ற முடியும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் 10 நபர்களுக்கு இணை மானியமாக 51 லட்சம் என 96 கோடியே 71 லட்சத்திற்கான நலத்திட்ட உதவிகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஆட்சியர் அருணா, மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா, MLA முத்துராஜா ஆகியோர் வழங்கினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டுமென்றால் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம், மற்றபடி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளது என்றும் அதனால்தான் தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகத்தை தேடி வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் பேசுகையில், எடப்பாடி அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வேண்டும் என்று சொல்லாமே தவிர பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். அதை இந்த இந்தியாவுக்குள்ள வெளிநாட்டிலிருந்து பார்க்கிறவங்க தமிழ்நாட்டை பார்த்து விட்டு செல்கின்றவர்கள் இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதை மனதார ஒப்புக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் மனசாட்சி இல்லாதவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் கைதிகளை வேலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது நாங்கள் விட்டிருக்கிற உத்தரவு. அதை மீறி எந்த அதிகாரியாவது தன்னுடைய இல்லத்திலே சிறை கைதிகளை வேலைக்கு வைத்திருப்பார்களேயானால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சிறை கைதிகள் மீது புகார் பெறப்பட்டு அவர்கள் மீது வழக்குகளும் தொடரப்படும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கும் நடத்தவுள்ள மாநாட்டிற்கும் எனது வாழ்த்துக்கள் என்று தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அருகே காரப்பேட்டையில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மண்டல அளவிலான கலந்துரையாடல் கூட்டம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவருமான தயாநிதி மாறன் கலந்து கொண்டு வருங்காலங்களில் விளையாட்டு மேம்பாட்டில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தயாநிதி மாறன் பேசுகையில், திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி உருவாக்கப்பட்ட நோக்கத்தில் தற்போது வரையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் அதிக போட்டிகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவோம் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கட்சி அங்கீகரிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். இன்னைக்கு மாநாட்டுக்கும் வாழ்த்துக்கள். மாநாட்டுக்கும் ஒரு 21 இதோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேற என்ன சொல்ல முடியும்? வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ், தமிழக அரசு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று மகாவிஷ்ணு கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி பள்ளியில் நடந்தது. இப்போ சட்ட ரீதியா இப்போ பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வளர்த்துட்டு இருக்கு கருத்துக்கள். அது பார்த்தீங்கன்றால் கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் அன்பில் மகேஷ் அவர்கள் தெளிவான விளக்கத்தை, அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கைகளை எந்த விதத்திலும் நம்ம வளர்த்துக்கூடாது. இது முக்கியம். குறிப்பா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சட்டமே இருக்கு. மூட நம்பிக்கைகளை நீ வளர்த்தால் அதுக்கு எதிரான சட்டம். மூட நம்பிக்கை வளர்க்கக்கூடாது. நாம் அறிவு ரீதியாக ராமநாதபுரத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இணைப்பு வழங்கும் விழாவை ராஜகண்ணப்பன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2735 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் தலைமையில் நடைபெற்றது. இதனை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரையிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதையடுத்து இந்த விழாவினை கதர் வாரியத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் இணைப்பு தொகையை வழங்கினார். இதில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கரூரில் மகளிர் சுய உதவி குழு பயனாளிகளுக்கு வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியின் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரையிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் 588 மகளிர் சுய உதவி குழு பயனாளிகளுக்கு வங்கிக் கடன் மற்றும் திட்ட நிதியாக 41 கோடியே 10 லட்சம் ரூபாய் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, MLAக்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
குட்கா முறைகேடு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் ஆஜரான நிலையில் விசாரணை வரும் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்நிலையில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 21 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரும் ஆஜரான நிலையில் இந்த வழக்கு விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்று தெரிவித்தார். இதுகுறித்து அவர் பேசுகையில், வழக்கு இதை நாங்கள் நீதியை பெரிதும் நம்புகின்றோம், மதிக்கின்றோம். சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே வாதிட்டு நிரபராதி என்பதை நிச்சயமாக நிரூபிப்போம். No more questions. Thank you. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் டெல்லியில் இருந்து வந்த 1500 கிலோ கெட்டுப்போன இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு 1500 கிலோ கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய பார்சல் அலுவலகத்தில் டெல்லியிலிருந்து கொண்டுவரப்பட்ட 1500 கிலோ கெட்டுப்போன ஆட்டு இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலம் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்த கெட்டுப்போன இறைச்சியின் பார்சலில் அனுப்புனர் பெறுநர் குறித்து எந்த விவரமும் இல்லை எனவும் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என கூறினார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பார்பிக்யூவில் செய்யப்பட்ட அந்த பன்னீர், ஷீப் கபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலாக வந்திருக்கு. இந்த பார்சல் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில். அது ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வர வேண்டிய இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப டிலேவாக வந்திருக்குது. வந்து இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது மிக கடுமையான ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல்லாக இருந்திருக்கு. எல்லாமே கெட்டு போயிருக்கு, எல்லாமே புழு பிடிச்சி எல்லாம் புழுவெல்லாம் கீழே கூட இருக்குது. ஸோ இன்றைக்கி இது எல்லாமே நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இப்போ கொடுங்கையூர் டம்பி அடுக்கு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ இது யார் அனுப்புகிறாங்கன்னு தெரில, யாரும் கிளைம் பண்ணலை, கிளைம் பண்ணாமல் இந்த இடத்துலையே இருந்திருக்கு. அதனால் இப்போ வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு. உடனடியாக அது இந்த மெட்டீரியல் எல்லாமே, இந்த கெட்டுப்போன இறைச்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து இப்போ கைப்பற்றி இப்போ நாங்கள் அழிச்சிடுவோம். மக்கள் கைகளுக்கு போகாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். கரூரில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பல்நோக்கு மைய கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜையில் பங்கேற்றார். அவருக்கு கிருஷ்ணராயபுரம் பகுதி மக்கள் பொன்னாடை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் மாயனூர் ஊராட்சி கிளிஞ்ச நத்தத்தில் 8.75 லட்சம் ரூபாயிலும், பாலராஜபுரம் ஊராட்சியில் 8.75 லட்சம் ரூபாயிலும் 2 நாடக மேடைகள் அமைப்பதற்கான பூமி பூஜையில் பங்கேற்று அதற்கான பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவிராஜா, ஒன்றிய பெருந்தலைவர் சுமத்ரா தேவி, பாலராஜபுரம் உள்ளாட்சி மன்ற தலைவர் வசந்தி பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழனி அடிவாரம் கிரிவலப்பாதையில் விநாயகர் ஊர்வலம் செல்வதற்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஜெயன் அனுமதி மறுத்து உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆண்டுதோறும் கோவில் கிரிவலப்பாதை வழியாக விநாயகர் சிலைகள் கொண்டு சென்று கரைக்கப்படுவது வழக்கம். ஆனால் பழனி அடிவாரம் கிரிவலப்பாதையில் எந்தவிதமான வாகனங்களும் அனுமதிக்க முடியாது என்று ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழு அறிவித்ததை அடுத்து கிரிவலப்பாதை முழுவதும் தடுப்புகள் அமைத்து நிரந்தரமாக அடைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 276 சிலைகள் வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் அடிவாரம் வழியாக எடுத்துச் செல்வதற்காக இந்து முன்னணி, சிவசேனா, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் அனுமதி கோரியது. ஆனால் பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஜெயன் நீதிமன்ற உத்தரவுகளை காரணம் காட்டி 4 சக்கர வாகனங்கள் அனுமதியை மறுத்துள்ளார். இதனால் அப்பகுதியில் வழக்கம் போல் ஊர்வலம் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது. சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் ஆட்டிசம் பாதித்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது.
அதன்படி ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 500 பேர் உட்பட சுமார் 1500 மாணவ மாணவிகள் பங்கேற்ற உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்ந்து ஆடல், பாடல், நடனம், யோகா என 10 மணி நேரம் இடைவிடாது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி சாதனை படைத்தனர். இந்த சாதனை அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்து அறக்கட்டளை இயக்குநர் உமாவிற்கு சான்றிதழ் மற்றும் விருது வழங்கி சிறப்பித்தனர். அரக்கோணம் அருகே வரலாற்று மற்றும் கல்வெட்டியல் ஆய்வாளர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள பள்ளூர் கிராமத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்கு அடியில் இருந்த 3 புத்தர் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் கௌதம் சன்னா தலைமையில் வரலாற்று மற்றும் கல்வெட்டியல் ஆய்வாளர் பத்மாவதி, தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு தலைவர் சுபாஷினி ஆகியோர் ஆதிபகவன் புத்தர் சிலைகள், கல்வெட்டுகள் உள்ளிட்டவற்றை குறித்து வரலாற்று ஆய்வு மேற்கொண்டனர். இதில் திருநாவுக்கரசு, தினகரன் உட்பட பலர் உடன் இருந்தனர். காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், அரிமா சங்கம், பாண்டிச்சேரி தனியார் கண் மருத்துவமனை மற்றும் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள பல்வேறு வணிக நிறுவனங்கள் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினர். அரிமா சங்க தலைவர் ஹிலூர் முகமது தலைமையில் நடைபெற்ற முகாமில் கண் மருத்துவர் அஞ்சலி கார்டியா தலைமையிலான மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டனர். இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. மேலும் மேல் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்கள் பாண்டிச்சேரியில் உள்ள கண் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். முகாமில் வர்த்தக சங்க தலைவர் காமராஜ், அரிமா சங்க நிர்வாகிகள் சின்னமணி, அன்பழகன், ராமலிங்கம், மருத்துவர் இளையராஜா, திருமுருகன், சிவபிரகாசம், முகாம் ஒருங்கிணைப்பாளர் திருவேங்கடம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை சிறையிலிருந்து மீட்டு தரக்கோரி தருவைக்குளம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை தொடர்ந்து அவர்களிடம் இருந்து சுமார் 3.5 கோடி ரூபாயை இலங்கை அரசு அபராதமாக விதித்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர், மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மத்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகம் ஆகியோருக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தருவைக்குளம் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டதுடன் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி பழனி அரசு மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பழனியில் உலக தற்கொலை தடுப்பு தினத்தை ஒட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை பழனி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் உதயகுமார் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த பேரணியானது பழனி அரசு மருத்துவமனையில் இருந்து துவங்கி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் அரசு மருத்துவமனையை வந்தடைந்தது. பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தற்கொலை எண்ணத்தை கைவிடுவது, தற்கொலை என்பது கோழைத்தனம், தற்கொலை எண்ணம் வந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷம் எழுப்பியபடி சென்றனர். இதில் அரசு மருத்துவர்கள் ஸ்ரீதர், காந்தி, சசிகலா உள்பட தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். கேரள மாநிலம் மலப்புரம் கடற்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த படகில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் தானூர் ஓட்டும்புரம் பகுதியைச் சேர்ந்த அன்வர் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படகில் தானூர் கடற்கரை பகுதியிலிருந்து 14 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது படகின் என்ஜின் பகுதியிலிருந்து திடீரென தீப்பிடித்ததை கண்ட மீனவர்கள் சிலர் கடலில் குதித்ததோடு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மற்றொரு படகில் ஏறி உயிர் தப்பினர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட படகில் டீசல் மற்றும் சமையலுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் இருந்துள்ள நிலையில் மீனவர்கள் போராடி தீயை அணைத்ததால் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து படகில் பொருத்தியிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கடலோர காவல் படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 21 அடி உயர பிரம்மாண்ட விநாயகர் சிலைக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டார். புதுச்சேரி சாரம் பகுதியில் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் 21 அடி உயர விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சங்ககிரியை அடுத்த கல்வடங்கம் காவேரி ஆற்றில் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பக்தர்கள் கரைத்து வழிபட்டனர்.
சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த கல்வடங்கம் காவிரி ஆற்றில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை அப்பகுதி மக்கள் ஆற்றில் கரைத்தனர். இதனால் தேவூர் போலீசார் மற்றும் சங்ககிரி தீயணைப்புத்துறை வீரர்கள் தீவிரமாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்ததால் அப்பகுதியே விழாக்கோலமாக காட்சியளித்தது. திருவண்ணாமலை வடவீதி ஆதி காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சின்னக்கடை வீதியில் உள்ள வடவீதி ஆதி காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாதங்களாக நடைபெற்று வந்த கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்ததையொட்டி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. 3 நாட்கள் யாகசாலைகள் அமைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவிலை சுற்றி கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டது. மேலும் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற விழா என்பதால் திருவண்ணாமலை நகரம் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி அபுதாபி பட்டத்து இளவரசர் சந்திப்பு, இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த பேச்சுவார்த்தை. மணிப்பூருக்காக ஒரு நொடி கூட பிரதமர் செலவிடவில்லை, காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கை விவகாரம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்துக்கு மத்திய அமைச்சர் பதில். இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கு அம்மை தொற்று உறுதி, மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. வியட்நாமில் பலத்த புயல் மழை, வெள்ளத்தில் சிக்கி 59 பேர் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.